ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதனோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஹெல்த்தியான ரெசிபி. என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. யூஸ்வலாக ஒரே மாதிரியே உருண்டை குழம்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செய்யாமல் இன்றைக்கி அதுதான். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் இது எப்படி ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். பாருங்களேன், அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது. இதுக்கு சாதத்துக்கு நம்ம இந்த உருண்டையை வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தோசைக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் அரை கப்பளவு எடுத்துருக்கிறேன். அதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. 2 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த தண்ணியையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல், சத்துக்களை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம ஊற வச்சிருந்ததுலேருந்து அப்படியே டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பூ இருக்கு இல்லையா, அதில் அந்த நரம்பு இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதையும் என்ன பண்ணிக்கணும், குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே அலசி எடுத்து வச்சுருந்த இந்த பருப்பு, அந்த தண்ணி இருக்கட்டும். தண்ணி நம்ம லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ட்ரையாக அப்படியே இதிலே நம்ம சுற்றி விட போகிறோம். ரொம்பையும் நெருன்னு அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாழைப்பூவை ஏற்கனவே கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கு இல்லையா, நம்ம அந்த பருப்பு எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த அந்த வாழைப்பூ கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த வாழைப்பூவையும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் தண்ணி எல்லாம் வடித்து ஒரு நீங்கள் கிளாஸில் வச்சுக்கோங்க. அதை நம்ம லாஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இது பண்ண போகிறோம். நான் கட் பண்ணிட்டேன். ரொம்ப எப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணல, ஓரளவுக்கு 1-2 கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு மட்டும் தான் நம்ம வேக வைக்காமல் நம்ம காயை மட்டும் வேக வச்சு எடுத்துருக்குறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சு விட போகிறோம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா நல்லது, அதுக்காக தான். இப்போ கையிலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா எல்லா சைடுமே பருப்பு போகிற மாதிரி பிசைஞ்சால் தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். பாருங்களேன், ஸ்பூனில் லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு சூடாக இருக்குப்பா, ஆறுனதுக்கு அப்புறமேட்டு கையில் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பால் மாதிரியோ இல்லை உங்களுக்கு வடை இப்படி நம்ம தட்டையாக இருக்கலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். இதை நம்ம எண்ணெயில் போட போகிறது கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே பிளேட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு அரை கப் அளவு, அதே மாதிரி பூவும் அரை பூ இருக்குங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பால் வந்திருக்குது, 10 இது வந்திருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். அதை எடுத்து வச்சிடலாம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். உள்ளே எல்லாமே நல்லா வேகணும், நீங்கள் போடுற சைஸை பொறுத்து. இப்போ பாருங்கள், நான் இந்தளவு பால், ஒரு எலுமிச்சம்பழ அளவு பால் மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு ஒரு 7-8 நிமிஷம் சரியாக இருக்கும். நீங்கள் இன்னும் பெருசாக போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் வைக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா நேரம் கொஞ்சம் கம்மியாகும். பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஹோலுக்கு நேராக ஹோல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தண்ணி வடியும். ஒரு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து எடுத்தாச்சு. பாருங்களேன், ஆவி பறக்க இதாகிடுச்சு. இதை நீங்கள் சூடோடு எடுக்காமல் லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து விடுங்க. உள்ளே எல்லாமே நல்லா வெந்திருக்கும். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போது நம்ம கடாய் வச்சிடலாம் அடுப்பில். இப்போ நான் வேக வச்சது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு இந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் குழம்பு எல்லாத்துக்குமே. நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், அது ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 7-8 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கின ஃபார்மில் வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம என்ன தான் தக்காளி சேர்த்தாலும் புளியும் சேர்க்க போகிறோம். அதனால தான் தக்காளி கம்மியாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இதுக்கு நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். சில பேர் வீடுகளில் அதை தனியாக அரைச்சி வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இப்போ நான் சேர்க்குறது என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம்
டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் வரும். அதுக்காக தான் ஒரே மாதிரியே நம்ம அந்த குழம்பு புளிக்குழம்பு அந்த டெக்ஸ்சரில் இல்லாமல் இந்த டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிக்கும். அதுக்காக தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அதை வதக்கி விட்டாச்சு. குழம்புத்தூள் இல்லாத வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரத்தூள் இருக்கும் இல்லையா, அதுவும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து இந்த இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இப்போ வதங்கிருச்சு. இப்போ வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் நிறையா சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் எவ்வளோ காரத்தூள் சேர்க்குறீங்களோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. காரம் எதுலலாம் நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அதிலலாம் மல்லித்தூள் சேர்த்தோம் அப்படின்னா வயிறு புண்ணாகாமல் இருக்கும். அதுக்காக தான் அதை சேர்க்குறோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனால் அடிப்பிடிச்சிடக்கூடாது. நம்ம மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமேட்டே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போது கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா கொதி வரட்டும். நம்ம ஏற்கனவே வந்து இப்போ நான் என்ன சேர்க்குறேன்னா புளியை கரைச்சி வச்ச தண்ணி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி இதில் எடுத்துக்கோங்க. வடிகட்டி ஏற்கனவே வச்சுருந்தேன், அதை தான் இதில் சேர்த்துருந்தேன். பாருங்களேன், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதை வந்து ரொம்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த உருண்டைக்குள்ளே எல்லாமே தண்ணி சேராது. இப்போ என்ன சேர்த்தேன் அப்படின்னா பருப்பை நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி, அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, சத்து நிறைந்தது. அதனால் அதையும் இதில் சேர்த்தாச்சு. அதே மாதிரி காயை வேக வச்சு கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் ஒரே ஒரு சில் தேங்காய், அதை மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு சில் தேங்காயை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணியும் அதில் ஒட்டியிருக்கும் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காயோடைய வாசனை எல்லாமே போகட்டும். இங்கே காரம் எல்லாமே இப்போ இந்த மாதிரி கொதி வந்துடணும். கொதி வந்ததுக்கப்புறமேட்டி நம்ம எடுத்து வச்சு உருண்டை இதில் சேர்த்துட்டு ஒரு 7 நிமிஷம் மறுபடியும் நம்ம வேக விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த குழம்பை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ அப்படின்னு சொன்னாலே சாப்பிட மாட்டாங்க. இந்த ஃபார்மில் கொடுங்க. இதில் இருக்கிறதே தெரியாது. நீங்கள் இன்னுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிறதே தெரியாது. அதே மாதிரி எப்போயுமே எண்ணெயில் போட்டு பொரிக்கணுமா, இது வந்து வடை மாதிரி சாப்பிட்றதுக்கு அது ஹெல்தி இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பாருங்களேன், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் எல்லாமே உள்ளே சேர்ந்துடும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், எங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.